ஆமென். வல்லமை உண்டு இயேசு ராஜாவின் இரத்தத்தினால், இயேசு ராஜாவின். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி. இந்த அதிகாலை வேளையிலே தகப்பனே கரங்களை தட்டி சொல்லுவான் நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அப்படியே அமர்வோம். கர்த்தாவே நீங்க முன்னாடி நல்ல சென்டரில் இடம் கிடக்கு. ஆணுடைய பிள்ளைகள் பின்பகுதியில் நெருக்கத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 20 25 முடிவுள்ள கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். வேதத்திலிருந்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 20 25 முடிவுள்ள வசனங்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அவன் தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். வெளியே இருந்த தன் சகோதரர்கள் எல்லாருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினாலே தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமையாயிருப்பான் என்றார். ஒரு நீண்ட வசனம். இங்க நீங்க அடிக்கடி வாசிக்கிற பகுதி நோவா என்ற ஒரு அருமையான நீதிமான் பரிசுத்தவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த நோவா என்ற பேர் பாருங்க ரொம்ப விசேஷமான பேர். நிறைய பொருள்களில் நோவா என்ற பேர் வச்சு விற்கிறாங்க. ஃபேனு, நிறையா எலக்ட்ரிக் பொருட்கள்லாம், கார்கள் கூட இன்னோவா அப்படின்னு சொல்லி நோவா பேரை தான் நிறையா கார்களுக்கு வைத்திருக்கிறாங்க. இந்த நோவா என்ற மனிதனை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவர் தன் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள அவர் நீதிமானாக இருந்தாராம். தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா என்ன செஞ்சாராம் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட மனிதன் திராட்சை ரசம் குடித்து வெறியினாலே அவன் படுத்து கொண்டிருக்கும் போது தூக்கத்தில் அவனுடைய வஸ்திரம் விலகி நிர்வாணமாக படுத்து கிடந்தான். திராட்சை ரசம் மதுபானத்தை குடிச்சிட்டு
அவர் வெறி கொண்டு தூங்கும்போது அவருடைய வஸ்திரம் விலகி நிர்வாணமாக படுத்து கிடந்தார். அவருக்கு நோவாவுக்கு 3 ஆண் குழந்தைகள், சேம் காம் யாபேத். சேம் காம் யாபேத். இந்த 3 பேரில் நடுவில் மகனாகிய 2வது மகனாகிய காம் தன் தகப்பன் நிர்வாணமாய் கிடக்கிறதை கண்டு அந்த நிர்வாணத்தை அவன் மூடாதபடிக்கு தன் சகோதரர்களிடத்தில் போய் சொன்னானாம். சகோதரத்தில் சொன்னான்னா வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, பரிகாசம் பண்ணி சொன்னானாம். தன் சகோதரர்களிடத்தில் சேம் யாபேத்திட்ட போய் நம்ம அப்பா எப்படி கிடக்கிறார், குடிபோதையில் நிர்வாணமாக கிடக்கிறாரு, அம்மனமாக கிடக்கிறாருன்னு கேலி செய்து சொல்லியிருக்கிறான்னு வைங்க. இந்த 2 சகோதரர்களும் சேமும் யாபேத்தும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒரு பெரிய துப்பட்டியை எடுத்து, போர்வை எடுத்து, தன் சகோதரர் அதாவது தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காதபடி, எதிர்முகமாய் போகாதபடி தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அல்லேலூயா. நிர்வாணத்தை மூடக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா வஸ்திரம். வஸ்திரம். ஏன் அங்கே சேம் யாபேத்தும் தன் தகப்பனுடைய நிர்வாணத்திற்கு எதிராக அவங்க போகலை அப்படின்னு சொல்லி தம்பிமார்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், தங்கச்சி, ஏன் தகப்பனுடைய நிர்வாணத்திற்கு எதிராக போகலை? இதோட ரகசியம் என்னன்னா, தகப்பன் ஒருவேளை பிள்ளைகளை கோபமாக பேசலாம், எரிச்சப்பட்டு பேசலாம், இல்லை மாம்சத்தில் பலவீனத்தில் பேசலாம். தகப்பன் ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனப்பட்டு கிடக்கலாம். ஆனால் பிள்ளைகள் தகப்பனை எதிர்த்து பேசக்கூடாது. தகப்பனை என்ன செய்யக்கூடாதான்? எதிர்த்து பேசி வாக்குவாதம், பரிகாசம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. அதான் அவருடைய அர்த்தம். தகப்பனுடைய நிர்வாணத்தை எதிர்கொண்டு போகாமல் பின்புறமாக வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? நிர்வாணத்தை மூடினார்கள் என்று வாசிக்கிறோம். அர்த்தம் என்னன்னா, மூத்தவங்க உங்களை தாயோ தகப்பனாரோ கூட பிறந்தவர்களோ ஒருவேளை கணவனோ ஆண்டுடைய பிள்ளைகளை மூத்தவங்க உங்களை அதாவது கோபமாகவோ எரிச்சலாகவோ பேசும்போது நம்ம எதிர்த்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இந்த காமு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அவன் போய் தன் சகோதரர்களிடத்தில் போய் பரிகாசம் பண்ணி சொன்னான். திராட்சரச மது போதை தெளிஞ்சு அதாவது நோவா எழுந்திருக்கும் போது இந்த செய்தியை கேள்விப்படுறான். செய்தியை கேள்விப்பட்ட உடனே நோவா காம சபிக்கலை, கானானை சபித்தான் இருக்கிறது. கானான் சபிக்கப்பட்டவன். காமுடைய சந்ததியை சபிச்சான். அவன் அடிமைகளுக்கு அடிமையாவான்னு சொன்னா கேவலத்திலும் கேவலம் அடைவான்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை போடுறான். கடுமையான சாபம். அது பின்காலத்தில் சேம் யாபேத்து என்பவர்களுக்கு அவன் அடிமையாவான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாபத்தை போட்டான். தேவ பிள்ளைகளே, முதிர்ந்தவர்களோ தகப்பனோ தாயோ உங்களை பேசும்போதோ உங்களை கண்டிக்கும் போதோ ஒருவேளை அவங்க பலவீனத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் போதோ என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து பேசக்கூடாது. தகப்பனுக்கு முன்பாக முறைக்கக்கூடாது, தாய்க்கு முன்பாக முறைக்கக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளை மூத்தவங்களுக்கு எப்போது என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து மரியாதையோடு நடந்தால்
அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறையை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. தகப்பனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, தாய்க்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. அவர்கள் நிர்வாணத்தை கண்டு கோபத்தில் பேசும்போது அவர்களை கண்டு மற்றவர்களிடத்தில் போய் பரிகாசம் பண்ணக்கூடாது. கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு சத்தியங்களையும் ஆழமாக நம்ம கவனித்து பார்க்கும்போது சேம் யாபேத்து தகப்பனுடைய நிர்வாணத்துக்கு எதிராக போகவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நீலாம் ஒரு மனுஷனாயா, நீலாம் ஒரு மனுஷியாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு எதிர்கொண்டு போகலை. ஆனால் காம் தகப்பனுடைய நிர்வாணத்துக்கு எதிராக போய் அதை பரிகாசம் பண்ணி தூஷிக்க ஆரம்பித்தான். அதனால தகப்பன் அவனுக்கு என்ன சாபம் போட்டான்? அடிமைக்கு அடிமைக்கு அடிமையாவான். அடிமைன்னு சொன்னாலே கேவலமான ஒரு வேலை, சம்பளமே இருக்காது. அந்த அடிமைக்கு நீ அடிமையாவேன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை போட்டு சேம் யாபேத்து சந்ததிக்கு உன் சந்ததி எப்படி இருக்கும்? அடிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை போட்டார். அது பின்காலத்தில் என்ன செஞ்சது? அப்படியே பழித்தது. ஆபிரகாம் சந்ததிகளுக்கு சேம் யாபேத்து சந்ததியில் வந்தவர் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் சந்ததி தான் எகிப்தில் போய் அவங்க என்ன செய்கிறாங்க? 70 பேர் போய் 30 லட்சத்துக்கு மேலே பெருகிறாங்க. அந்த சந்ததிக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ஆபிரகாம் சந்ததிக்கு கானான் தேசத்தை என்ன செய்கிறாரு? வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அந்த சந்ததிகள் புறப்பட்டு வந்துதான் கானானியரை முறியடித்து தேசத்தை இன்றைக்கு வரை அவங்க சுதந்திரமாக வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கை கொண்டு வந்தவங்க கைகளை தட்டி நல்லா ஆண்டவரை துதிக்கலாம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமென். அதே நேரத்தில் நாம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 எழுதப்பட்டிருக்கிறது. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. அதிகாலை ஆராதனைக்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்களை ஆவியானவர் ரொம்ப நேசிக்கிறதுனால ரொம்ப கவனமாக ஆவிக்குரிய வஸ்திரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்புக்குரிய வாழ்க்கை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பின் வஸ்திரம்தான் பூமியிலையும் நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கும், பரலோகத்திலையும் மகிழ்ச்சியாக நம்மளை நடத்தும். ஏன்னா அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது சொல்கிறார் 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா என்ன செய்கிறது? களி கூறுகிறது. அவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து நீதியின் சால்வை உடுத்தினார். மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாட்டி நகையினாலும் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை தந்து நீதியின் சால்வையை தந்தார். அல்லையா சொல்லுவோமா? இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் விலையேற பெற்றது. சங்கீதம் 45:13-14 வசனத்தை இப்போ மைக்கில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை வாசிக்கலாம். சங்கீதம் 45:13-14 வசனம் வாசிங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். கவனிங்க, தேவ ஜனங்கள் தான் இந்த ராஜகுமாரத்தி. மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விக்கிரக வழிபாடு, அருவ வழிபாடு, சுருவ வழிபாடு, மனுஷ வழிபாடு, கோடாங்கி குறி பார்க்காம, 4 நட்சத்திரம் பார்க்காம, பாவங்கள், தீமைகள், படங்கள், சினிமாக்களை பொய் புரட்ட விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ராஜகுமாரத்திகள், ராஜகுமாரர்கள். ராஜகுமாரத்தி
உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். உள்ளாக இருதயத்திலே அவள் பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. கவனிங்க, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பொற்சரிகைனா தங்கள் நூலினாலே செய்யப்பட்ட, சருகையினால் செய்யப்பட்ட வஸ்திரமா இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய். கவனிங்க, சித்திர தையலாடைன்னு சொல்றது அந்த நாட்களில் கையினால ஊசி வச்சு கொறுத்து செய்யக்கூடிய வஸ்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பொற்சரிகை அணிந்திருக்கிறாள். அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. சித்திர தையலாடை அணிந்திருக்கிறாள். ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ராஜாவாகிய இயேசுவினிடத்திலே அவள் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய, அவள் பின்னாலே செய்ய அவள் தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. தம்பி, நீங்க மனம் திரும்பி முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். சகோதரிகளும் மனம் திரும்பி முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருந்தா உங்கள் விலையேறப்பட்ட, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அது நீங்கள் கல்யாணத்தில் உடுத்தின அந்த தாலிப்பட்டு சேலைன்னு சொல்லுவாங்க, பட்டு சேலை, அதை விட மேலானது, அதை விட மகிமையானது இந்த வஸ்திரத்தை. அதுக்கு பொற்சரிகைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சித்திர தையலாடைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் உள்ளான பூரண அழகுள்ளவள், அன்புள்ளவள், பாசமுள்ளவள், தயவுள்ளவள், நற்குணம் உள்ளவள், இச்சையடக்கம் உள்ளவள், விசுவாசம் உள்ளவள். ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள பூரண அழகுள்ளவள். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போயிடாதபடி, கரைபடித்திராதபடி எப்போதும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ஆராதனைக்கு, திருவிருந்து ஆராதனைக்காவது நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லி அதுக்கு கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்க பாருங்க. அங்கே உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 9ஆம் வாசிங்க, 9ஆம் அதிகாரம் 8வது வசனமா. உன் வஸ்திரங்கள் எப்பொழுது வெள்ளையாயும். உன் வஸ்திரம் எப்போது எப்படி இருக்கணும்? வெள்ளையாயும். வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வஸ்திரம் எப்போது எப்படி இருக்கணும்? வெள்ளையாயும். வெள்ளை ஒயிட். திருவிருந்துக்கு வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது முடிஞ்ச அளவில் வெள்ளை ட்ரெஸ் தான் உடுத்திட்டு வரணும். அல்லேலூயா. வெள்ளை என்பது பரிசுத்தம். உன் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெள்ளை வெண்மையா இருக்கணும். அடுத்தது, உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் உன் இருப்பதாக. தலைக்கு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறையா இப்போ உள்ள காலங்களில் எண்ணெய் தேய்க்க மாட்டேங்காங்க. தலைக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? எண்ணெய் தேய்க்க மாட்டேங்க. அந்த இது சாம்பை தேய்ச்சி முடியை என்ன செய்கிறாங்க? பஞ்சு மாதிரி. ஆமாம், அதனால தான் நிறைய தலைவலி என்ன செய்ய மாட்டேங்குது, அவங்கள விட்டு போக மாட்டேங்குது. அல்லேலூயா. புரியுதா? தலைக்கு எப்போது எண்ணெய் என்ன செய்யணும்? குறையாமல் இருக்கணும். ஆராதனைக்கு, திருவிருந்துக்கு உங்கள் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் உடுத்துற, எப்போது உடுத்துறதா கண்டாங்கி அந்த அது இது உடுத்திக்கிட்டு, தம்பிமார்களுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், கண்டியான் ட்ரெஸ்லாம் என்ன செய்யக்கூடாது? உடுத்தக்கூடாது. அதில் சொல்லுவாங்க கண்டியான் ட்ரெஸ்ஸாக இதுன்னு சொல்லி. கண்டியான் ட்ரெஸ் எப்படி தெரியுமா? சாரத்தை கையிலேயே உள்ளே உடுத்த மாட்டாங்க, சட்டைக்கு மேலே எப்படி கட்டிக்கிட்டு வருவோம், அதான் கண்டியான் ட்ரெஸ். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வஸ்திரம் எப்போது எப்படி இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும். அடுத்தது, தலையில் எப்போது எப்படி இருக்கணும்? எண்ணெய் குறையாமல் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள் முடிஞ்ச அளவில் ஒலிவை எண்ணெய் வாங்கி தேய்ச்சியெல்லாம் அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆமாம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர். கவனிங்க, தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு.
அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். எங்க என்ன வஸ்திரம் தரித்து? வெண் வஸ்திரம் தரித்து ஜெயம் கொண்டவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பா இருக்கிறவங்கள பார்த்தா ஆவியானவர் சொல்லுவார், இன்னைக்கு அலோகா மேலே எனக்கு அன்பு இருக்கு, பிள்ளை மாதிரி நினைக்கிறது பார்த்த உடனே அவங்கள தான் சொல்ல முடியும். யாரை சொல்ல முடியும்? நல்லா வெண்மையான ட்ரெஸ் உடுத்திட்டு வாங்க, ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பரிசுத்த ஆராதனை. ஏன்னா மற்றவங்க பொறுமை இல்லாதவங்க இருக்கிற நம்ம கோவப்பட்டுருவாங்க. அதனால் பேரை சொல்லக்கூடாது, அன்பாவோட தான் சொல்ல முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, ஆண்டுடைய பிள்ளைகளை, வெண்மை, இந்த மகிமையான வெண்மை என்பது மணவாட்டிக்குரிய வஸ்திரம். மணவாட்டிக்குரிய வஸ்திரம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி. கவனிங்க, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. ஆமென். அதான் மணவாட்டியின் வஸ்திரம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நீங்க சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரங்க இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலே வயிறு ஒரு பக்கம் தள்ளி இருக்கும், பின்னாடி பெடக்ஸ் ஒரு பக்கம் தள்ளி இருக்கும். ஆனால் அவங்க அந்த டியூட்டி ட்ரெஸ்ஸை போட்ட உடனே, அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை, சப் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அவங்கள பார்க்குறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அதாவது எப்படின்னா நமக்கே ஒரு பயமும் ஒரு மரியாதையும் வரும். பயமும் மரியாதையும் வரும். விளங்குதாப்பா? அப்போ ஆவிக்குரிய வஸ்திரத்தை நாம் அணிந்து அதை கரைபடுத்தாமல் பாதுகாக்கும் போது பிசாசு பயப்படும், மனிதர்கள் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வஸ்திரம் ரொம்ப முக்கியமானது. விளங்குச்சா? அப்போ இந்த வஸ்திரத்தை திருட என்ன செஞ்சிடக்கூடாது? கொள்ளைக்காரனாக பிசாசு வஸ்திரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? கரைபடுத்திட கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. படிங்க, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். கவனிங்க, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு. எங்க இருந்து எங்க போனான் இருக்கு? எருசலேம்னா தேவ சமூகம், எரிகோவுனா பின்மாற்றம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்க போனானா? எரிகோவுக்கு போனான். போன வழியில் அவன் யார் கையில் அகப்பட்டான் இருக்கு? கள்ளர் கையில் அகப்பட்டான் இருக்கு. கள்ளர்கள் என்ன செஞ்சாங்க? அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனாங்க. போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? வஸ்திரத்தை அவன் இழந்தான். ஆவிக்குரிய வஸ்திரத்தை கள்ளர்கள் என்ன செஞ்சாங்க? அவன் வஸ்திரத்தை உரிந்தாங்கன்ற. ஏன்னா வஸ்திரம், அந்த அவன் போட்டிருந்த வஸ்திரம் வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. விலையேறப்பட்ட வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். கள்ளர்களாகிய பிசாசானவன் தேவ ஜனங்களுடைய எதை பணத்தை பிடுங்க மாட்டான். முதல்ல எதை எடுப்பான்? சொல்லுங்க, ஆவிக்குரிய வஸ்திரத்தை தான் எடுப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரப்படுத்த பார்ப்பான், திருட பார்ப்பான். அப்ப அவங்க பாருங்க, கள்ளர்கள் அவன்கிட்ட முதலாவது எதை எடுத்தாங்கன்னு இருக்கு? வாயத்திறங்க. வஸ்திரத்தை எடுத்தான். அவனை அடித்து அதுக்கு பிறகு குற்றுயிராக விட்டுட்டு போனான் என்று வாசிக்கிறோம்.
சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை கரைபடாமல் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து என்ன செய்யணும்? தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற, நீங்க பாருங்க அப்படின்னா என்ன? மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற உலக பிரகாரமான சடங்கு ஆச்சாரங்கள், உலக பிரகாரமான கெட்ட சிநேகங்கள், உலக பிரகாரமான தீய பழக்க வழக்கங்கள் உங்களை கரைபடுத்தாதபடி கவனமா இருக்கணும். அதான் மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? உதறி தள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய அழைப்பு விசேஷமானது, நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு விசேஷமானது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. இங்க கவனிங்க, எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம்! மணவாள, அதாவது உலக இரட்சகருக்கே மணவாட்டியாக கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். பிதாவே தம்முடைய குமாரனாக குமாரத்திகளாக நம்மளை ஆண்டவர் தத்தெடுத்திருக்கிறார். நித்திய இளைப்பாறுதலுக்காக, நித்திய சமாதானத்துக்காக கர்த்தர் நம்மளை முத்திரை போட்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாகிய நாம் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை, இங்க பாருங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ பயத்தோடு என்ன செய்யணுமா? பூரணப்பட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. கைதட்டுமா எல்லாரும்? புரியுதா? அது எவ்வளவு அருமையா கைதட்டியா? அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். கைதட்டுறதில் போட்டிக்கு விட்டா கண்டிப்பா நீங்க தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் கைதட்டுங்கன்னு சொன்னா நீங்க தான். மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இது சாதாரணமான, இது ஒரு பெயர் கிறிஸ்தவ வழிபாடு அல்ல. ஒரு மற்ற மதங்களைப் போல உள்ள ஒரு வழிபாடு அல்ல. இது நம்மளை பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் பரலோகத்துக்குரிய வாழ்க்கைக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக வழிபாடு இது. அப்போ இந்த வழிபாட்டில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின் மீது வாழ நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் முதலாவது பாயிண்டாக பார்க்க போகிறோம். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே பாருங்க, நாம் பாரம்பரியத்தோடு கத்தோலிக்க மக்களோடு பெயர் கிறிஸ்தவ ஜனங்களோடு சேர்ந்து வாழுகிறோம். அசுத்த உதடுள்ள மக்களோடு வாழுகிறோம். அதனால தான் ஆவியானவர் திரும்ப திரும்ப வசனங்களை கொடுத்து நம்மளை கண்டிக்கிறார்.
பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. பாருங்க, தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், ஒருவன் மேலும் சீக்கிரமா என்ன செய்யாத, கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இதெல்லாம் உன்னை சுத்தவானா என்ன செய்ய தம்பி, கவனிங்க. உன்னை சுத்தவானா என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ஒருவன் செய்கிற பாவத்திற்கு நீ என்ன செய்யாத, உடன்படாத. அல்லேலூயா. பாருங்க, தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேலின் காரியம் 4 ராஜாக்களின் காலத்தில் ஜெயமா இருந்ததாம். தானியேலின் காரியம் 4 ராஜாக்களுடைய காலங்களில் ஜெயமா இருந்ததாம். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார், அவருடைய மகன், அடுத்தது பெர்ஷியனாகிய கோரேஸ் ராஜா, மேதியனாகிய அர்த்தசஷ்டா ராஜாக்களின் காலத்தில் 4 ராஜாக்கள் காலத்தில் தானியேல் பிரதம மந்திரியாக இருந்தான்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் காரியம் எப்படி இருந்தது, ஜெயமா இருந்தது. கரங்களை தட்டி சொல்லுவோமா, ஜெயமா இருந்தது. புரியுதா ஆண்டுடைய பிள்ளைகளை? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டான். தன்னை தீட்டுப்படுத்தாதபடி என்ன செஞ்சான், தன்னை காத்து கொண்டான். அவனும் தன்னோடு இருந்த சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ என்பவர்களும் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா. தேவ பிள்ளைகளை நம்மை காத்து கொள்ள வேண்டும். எல்லாரும் பாவியாக இருந்து மனம் திரும்பினவங்க தான். நானும் ஒரு காலத்தில் துன்மார்க்கனா பாவியாக இருந்து தான் ஆண்டவருக்குள்ளே மனம் திரும்பணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த நாளில் இருந்து எவ்வளவு சுத்தவானாக நடக்க முடியுமோ அவ்வளவாய் ஆவியில் உணர்த்தப்பட்டு ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து இதுவரை நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் நடக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்மை நாம் சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் தாவீதினுடைய ஜெபம் என்ன, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். சுத்த இருதயத்தை கேட்கணும். சும்மா பணத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பணம், ஐஸ்வர்யம், கணம், பெருமை, மேட்டிமைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. தம்பிமார் கவனிங்க, எப்படி ஜெபம் பண்ணணும், சுத்த இருதயத்தை என்னில் என்ன செய்யும், சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்குள்ள என்ன செய்யும், புதுப்பியும்னு சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதுதான் தாவீதினுடைய அனுபவம். ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்ய, காத்துக்கொள். ஏனென்றால் அதனிடத்திலிருந்து என்ன புறப்படுமா, ஜீவ ஊற்று புறப்படும். கரங்களை தட்டி சொல்லுவான். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளோ உலகத்தில் நம்மளுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, பரிகாசங்கள் உண்டு. ஆனாலும் நம்மை பரிசுத்தவானா என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வாட்டியா என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்கிற தீமைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதா, உடன்படக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது நாம் காத்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி நம்முடைய வாய். அல்லேலூயா. வாய், மவுத்து. அல்லேலூயா. வாய். ஆமென். வாயும் நாவும் நாம் காத்து கொள்ள வேண்டிய பகுதி. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது பாயிண்ட், நாம் காத்து கொள்ள வேண்டிய அவயம் நம்முடைய வாயும் நாவும், அதாவது நாக்கும். அல்லேலூயா.
சங்கீதம் 34:13 வசனத்தில் ரொம்ப தெளிவாக அது எழுதப்பட்டிருக்கிறது. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். எவ்வளவு அருமையா சொல்லுது வேதம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஆமென். நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கணும். நம்முடைய உதடுகளை கவனிங்க, கவட்டு வசனிப்புகளுக்கு என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். எப்போது நாவல விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தத்தை பூச வேண்டும். ஏன்னா சங்கீதம் நீதிமொழிகள் 18:21 எழுதப்பட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நாம் பரிகாசம் பண்ணக்கூடாது, மற்றவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது, மற்றவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பிரான்ஸ் நாட்டில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த பாருங்க ஒரு தேவ மனுஷன், சார்லஸ் வெஸ்லின்னு சொல்லப்பட்ட தேவ மனுஷன், அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். பிரசங்கம் முடித்த உடனே ஒரு பெண்ணு வந்து அவர்கிட்ட, ஐயா உங்கள் பிரசங்கம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப மகிமையாக இருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு குறை இருந்தது, அது என்ன குறைமான்னு கேட்டிருக்கிறார். நீங்கள் கழுத்தில் கட்டியிருந்த டை ரொம்ப நீளமாக இருந்ததுனால நீங்கள் அங்கிட்டு அசைஞ்சு பிரசங்கம் பண்ணும்போது அது அந்த டை வந்து உங்கள் முகத்தை மறைக்க ஆரம்பிச்சிச்சு, அது எங்களுக்கு தடையாக தெரிஞ்சுன்னு சொன்னார். அந்த பெண்ணு சொன்ன உடனே இவர் போய் ரூமுக்குள்ளே போய் எல்லாருக்கு முன்பாக சொன்னாலாம், உங்கள் டை ரொம்ப நீளமாக இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு தடையாக இருந்துச்சு, அது அங்கிட்டு அசைஞ்சது நீங்கள் அங்கிட்டு நடக்கும்போது. உடனே எல்லாருக்கு முன்னாடி சொன்ன உடனே அவர் துக்கப்பட்டு உடனே அறைக்கு போய் கத்தரிக்கோலை கையில் எடுத்துகிட்டு வந்தாராம். கத்தரிக்கோலை கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த டையை கழுத்து ஓரத்தில் வச்சு வெட்டிட்டார். வெட்டி எடுத்துட்டு உடனே அந்த பெண்ணை கூப்பிட்டாராம், இங்கே வாமா, உன் நாக்கு ரொம்ப நீளமாக என்ன செய்யுது இருக்கு, உன் நாக்கை நெட்டு நாக்கை என்ன செய்யணும் வெட்டணும்னு சொன்னாராம். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய நாக்கு எப்படி இருக்கு? நீளமாக இருக்கு, நாவடக்கமில்லாத பேச்சு. அல்லேலூயா. ஆமாம். கணவன் ஒன்று சொன்னால் பொறிஞ்சு தள்ளுறது, மனைவி ஒன்று சொன்னால் பொறிஞ்சு தள்ளுறது, தகப்பன் தாய் ஒன்று சொன்னால் பொறிஞ்சு தள்ளுறது. இந்த நாவை ஆண்டுடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டும். வசனம்ங்கிற சிசர் கத்தினால் என்ன செய்ய வேண்டும்? அதை சரி பண்ண வேண்டும். வசனம்ங்கிற பட்டயத்தினாலே நம்முடைய நாவை என்ன செய்ய வேண்டும்? ஞானமாய் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாச வார்த்தைகளை நாவினாலே பேச வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோப்பு 3:8 எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நாவு அடங்காத பொல்லாங்கானது. அடங்காத பொல்லாங்குள்ளது. பாருங்க, நாவு எப்படிப்பட்டது? அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நாவுல என்ன இருக்குதா? விஷம். ஒரு கணவன் மனைவியை பார்த்து, நீ இன்னொருத்தனோட பேசிக்கிட்டு இருந்தேடின்னு கேட்டா போதும், அவன் ரோசம் உள்ளவ, அவன் உடனே போய் தற்கொலை பண்ணி நரகத்துக்கு போயிடுவா. ஒரு கணவனை பார்த்து, ஏன் இவளை லேட்டு, உங்களை வர வர பார்க்குறேன், இந்த அவளோட தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் போதும், அவன் உடனே அவளை விட்டுட்டு ஏதாவது செஞ்சுக்கிடுவான். நாவு ரொம்ப முக்கியமான பகுதி. அல்லேலூயா. அது அடங்காத பொல்லாங்கு நிறைந்தது. நாவை காத்து கொண்டா ஜீவனுள்ள கனியை புசிப்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நாவு வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. நாவு கருக்கான பட்டயம். ஆமென். நாவு சர்ப்பத்தின் நாவு. நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அல்லேலூயா. நாவு ஆண்டவருடைய பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு மட்டும் சொல்லி நினைக்காதீங்க. நாவில் ஒரு வார்த்தை
அது மற்றவங்களை என்ன செஞ்சிடும்? காயப்படுத்திடும், மற்றவர்களுடைய ஜீவனை அழிச்சிடும். அது நம்முடைய வாழ்க்கையவே என்ன செஞ்சிடும்? ஆயில் சக்கரத்தை கொளுத்திடும். அல்லேலூயா. பொறுமையாக நடந்தா கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மையானதை என்ன செய்யலாம்? புசிக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. நாவில் எப்போதும் தேவனுடைய கிருபையின் ஆவியை நிரப்பி வைத்திருக்க வேண்டும். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தாவீதினுடைய அனுபவத்தை சொல்றதை பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் எங்க இருக்குன்னு சொல்றாரு. தம்பி, உன் நாவில், உங்க கர்த்தருடைய பிள்ளைய நாவில் வசனம் இருக்கணும். உன்னுடைய இருதயத்தில் ஆவியானவருடைய நிறைவு இருக்கணும். தங்கச்சி கவனிங்க, சபைக்கு வர்றோம்னு சொல்லிட்டு ஆண்டுடைய பிள்ளைகள் சபை பேரை கெடுக்க கூடாது. நாவில் எப்போதும் வசனம் இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் நாவு எப்போதும் ஆவியில நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. உள்ளத்தில் கிருபையும் சத்தியமும் நிரம்பி இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. 2வது பாயிண்ட் பார்த்தோம், நாவை உதடை காத்து கொள்ள வேண்டும். 1வது பார்த்தோம், பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. 1வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? சத்தமே வரமாட்டுக்கு சகோதரிகள் பகுதியில், தம்பிமார் பகுதியில். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2வது என்ன பார்த்தோம்? நாவையும் வாயவும் காத்துக்கொள்ள. நாவில் உங்க விரலை வச்சு நாவை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். நாவு ரொம்ப முக்கியம். நிறைய இன்னைக்கு வீணா போனது காரணமே நாவு தடபடான்னு பிரேக் இல்லாமல் ஓடுனது தான். ஆண்டோடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 3வதாக நம்முடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். 3வதாக நம்முடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எங்க போறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், வழி காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உன் வழிகள் எப்படி இருக்கிறது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றார்? என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான். வழி ரொம்ப முக்கியம். துன்மார்க்கருடைய வழியிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுவோமா? வாயத்திறன் சொல்லுவோம் அல்லேலூயா. வழியை காத்துக்கொள்ள வேண்டும். உங்க வழி ரொம்ப முக்கியம். வழினா மேலு வழியை நான் சொல்லலை, பொண்ணு வழியை சொல்லலை, நடக்கிற பாதையை சொல்லிட்டு வர்றார் ஆவியானவர். நம்முடைய நடைகள் முக்கியம். யாரோட பழகுறிய, யாரோட பேசுறிய? அல்லேலூயா. ஒரு நண்பன் இன்னொரு மனிதனை கேட்டானா, நீ யார் என்பதை எனக்கு தெரியணும்னா நீ யாரோட பழகுற, உன் நண்பன் யாருன்னு கேட்டானா. நீ அங்க பாருங்க, கன்றோட சேர்ந்தா புல்லு திங்கும், கன்று பன்றியோட சேர்ந்தால், பன்றின்னு தெரியுமா? பன்றி கட்டக்கால். கன்று பன்றியோட சேர்ந்தால் அது 2 நாள் 3 நாள் கழிச்சு என்ன சாப்பிடும்? நீங்களே கணிச்சுக்குங்க. ஒரு சேர்க்கை யாரோடு இருக்கிறது? 2 பேர் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே, தனியாக என்னத்தடா பேசிக்கிட்டு இருக்கிறியன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அடியே 2 பேர் 3 பேர் சேர்ந்து செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே, என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய? இல்லை, அவங்களோட பேசுனேன் இவங்களோட பேசுனேன். கதை விடாத. அல்லேலூயா. எச்சரிக்கை. உன் வழிகளை காத்துக்கொள். அல்லேலூயா. வழிகளை காத்து
கர்த்தர் சொல்றார், என் வழிகளிலே நடந்தால் பாக்கியம். ஆமே அவன் பாக்கியவான். அது மாத்திரமல்ல, யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் சொல்றார், நீங்கள் என் வாக்கை சத்தியத்தை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த வாக்கை, தேவனுடைய வார்த்தையை நீங்க உள்ளபடி கேட்கணும். உள்ளபடி கேட்டு அதன்படியே செய்வீர்களானால், நீ கர்த்தர் சொல்றார், நீங்கள் எனக்கு எப்படி இருப்பேன்னு சொல்றாரு, சொந்த சம்பத்தா, சொத்துக்களா இருப்பீர்கள். நம்முடைய நாம கர்த்தருடைய சொத்து. அதனால்தான் மணவாட்டி சொல்றா, நான் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்டு கவனமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சவங்க கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வழிகளை காத்து கொள்ள வேண்டும் தம்பி. ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அறிவுரை. 4வதாக நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். கரைபடாதபடி இருதயத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். இருதயம் பாருங்க, ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சுக்கிற கூடாது. இருதயம் ஒரு குப்பை தொட்டி அல்ல, அது ஜீவ ஊற்று வருகிற, ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஒரு இடம். இருதயத்தில் பொல்லாங்கன வார்த்தைகளை பேசக்கூடாது, பொல்லாத சிந்திக்கக்கூடாது, பொல்லாத இச்சைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இருதயம் பொல்லாங்கு உள்ளது, கேடு உள்ளது. அதை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி எல்லா காவலோடு எதை காக்கணும்? இருதயத்தை காவல் பண்ணணும். இருதயம் ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைகளை இருதயத்தை காவல் பண்ணுனா, இங்க பாருங்க, இருதயத்துக்குள்ள இருந்து யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நல்லா கவனிச்சீங்களா? நம்ம உள்ளத்திலிருந்து கூவ நதி ஓடக்கூடாது, சாக்கடை நதி ஓடக்கூடாது. உள்ளத்திலிருந்து என்ன நதி ஓடணும்? ஜீவ நதி. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா காவலோடும் எதை காத்து கொள்ளணும்? இருதயத்தை காவல் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது, ஏன் மனிதர்களை தேவன் ஜலப்பிரளயத்தினால் அழித்தார் என்று பார்த்தா, அங்கே 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், கவனிங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், கவனிங்க, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. எதுக்காக அழிச்சார் ஆண்டவர்? மனுஷனுடைய இருதயம் பொல்லாத நினைவுகள் என்று, பொல்லாத நினைவுகளின் தோற்றம் என்று கண்டு அவர்களை அழித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிக்கலாம். மனுஷனுடைய வாசிக்கலாம் 21. சுகந்த வாசனை. ஆமா, 8ஆம் அதிகாரம் 21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் எதை முகர்வாரா? சுகந்த வாசனை. சுகந்த வாசனை. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வரணும்? அப்போ சுகந்த வாசனை. சொல்லுங்க அல்லேலூயா. சுகந்த வாசனை உள்ள பலிகளை செலுத்த வேண்டும். நம்முடைய நாவில எப்போதும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ரட்சிப்பை கரவடித்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள்
26 ஆண்டவர் ஆமே அன்பா கேட்கிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு என்ன செய்யு தான்னு கேட்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமே. எசேக்கியேல் 36 அதிகாரம் 26வது வசனத்தில் நவமான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றார். கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. நவமான இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பெற்ற இருதயம், பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்ட இருதயம், அந்நிய பாசை அடையாளங்களோடு அக்கினி பாசை நிறைந்த பரலோக பாசை நிறைந்த இருதயமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய இருதயம் காவல் பண்ணப்பட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. இருதயத்தை காவல் பண்ணும்போது அதன் நிலத்திலிருந்து ஜீவ நதி என்ன செய்யும்? புறப்படும். 5வது பாயிண்ட், ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியின் ஒருமை, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும்னா எபேசியர் 4 அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் வரணுமா? சபையில் சமாதானம் வரணுமா? ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற தொழில் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு சமாதானம் வரணுமா? தேவ பிள்ளைகளே, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய நடத்துதலை காத்துக்கொள்ள வேண்டும். ஒருமனப்பாடு இருந்தால் அங்கே மகிமையான ஆசீர்வாதம் உண்டாகும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆவியின் ஒருமை, சபை கூடுவதை சிலர் விட்டுவிடுவது போல என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வர்றது ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒருவரை ஒருவர் நலம் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை 2வது வசனத்தை படிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் என்ன இருக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், நீடிய பொறுமை உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. போதும். அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிங்க. ஆவியின் ஒருமைப்பாட்டை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். சபையில் பாருங்க, நிறையா சபை இருக்குது. இங்கே ஏதாட்டு சொன்னால் அவங்க ஏதாட்டு சொன்னால் இன்னொரு சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபையாக தாண்டினா அது வேசித்தனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஏன் நெளிகிறியே? அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆவியின் ஒருமையை, சபையின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது உடனே பாட்டு பாடிட்டு எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஆவியின் ஒருமையை தாங்க, எங்கள் சபையில் ஆவியின் ஒருமனப்பாட்டை தாங்க. அல்லேலூயா. ஒருமை, மிகுந்த தாழ்மையும் சமாதானத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, நீ கணவன் மனைவிக்குள்ள நிறையா கேட்குறோம், கேள்விப்படுறோம். பிரிவினை அல்லேலூயா. பிரிவினை, விவாகரத்து, டைவர்ஸ், இதெல்லாம் காரணம் என்ன? தாழ்மை இல்லாத காரணம். கணவன் ஏதாட்டு பேசினோடனே உடனே அவங்க சொல்கிறது, நான் சும்மாவா வந்தேன், நானும் ஏதாட்டு என்ன செஞ்சேன், மூட்டை முடிச்சோடு தானே வந்தேன், நான் அவ்வளோ நகை கொண்டு வந்தேன், இவ்வளோ சீர் கொண்டு வந்தேன், என்னை பார்த்து நீங்கள் ரொம்ப பேசினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்பா கிட்ட என்ன செய்வேன், சொல்லிடுவேன். ஆமாம், இவர் சொல்கிறது போடி சொல்லுடி, ஆமாம் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது. அல்லேலூயா. இப்படி நிறையா இன்றைக்கி டைவர்ஸ், பிரிவினை பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 13:4
அதாவது விவாகம் யாவருக்கும் கனமுள்ள கனமுள்ளது, அது அசூசிப்படாதிருப்பதாக இருக்கு. அல்லேலூயா. விவாகம் யாவருக்கும் புனிதமானது, அது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அசூசிப்படாமல் இருக்கணுமா. ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகள் திருமணமானவங்க, திருமணமான சகோதரமார் சகோதரிகள், உங்களுடைய திருமண உறவுகள் தெய்வீக அன்பாக என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. திருமணம் என்பது ஏதோ ஒரு மாம்ச வெறியை ஆமை நிறைவேற்றுகிறது அல்ல, பெரிய பரிசுத்தமான சந்ததிகளை பெற்றெடுப்பதற்காக, பரிசுத்தமான சந்ததிகள் உருவாவதற்காக. அல்லேலூயா. பிள்ளைகளை மாம்சத்தில் பெற்று குடிகாரனா துன்மார்க்கனா வளர்க்கறதுக்கு அல்ல, சண்டைக்காரனா கோபக்காரனா வளர்க்கறதுக்கு அல்ல, தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைகளாக நடக்கிறதுக்கு அல்ல, அது பரிசுத்த சந்ததியாக வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய பிள்ளைகளே, 5வது பாயிண்ட், ஆமென், ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியின் ஒருமை தேவ ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் உலகத்தாருக்கு பேசல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பேசுகிறோம். யாரை சார்ந்து ஆண்டவரை தேடாதீங்க, கர்த்தரையே சார்ந்து நில்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமாம், அவங்க எனக்கு பிடிக்கல, நான் இந்த சபைக்கு வரமாட்டேன், ஆமாம் இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டு, நான் கர்த்தரை பிடிச்சிக்க. கர்த்தரை பிடித்து கொண்டு ஒரு உபதேசத்தில் என்ன செய்யணும், ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 6வது, நம்முடைய ஸ்தானத்தை காத்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் அழைப்பு இன்னதென்று தெரிந்தால் அதில் நிலைத்திருங்கள். அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த ஸ்தானத்தில் உங்களை அழைத்திருக்கிறாரோ, ஒருவேளை சபைக்காக ஜெபிக்கிற ஸ்தானமாக இருக்கலாம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஸ்தானமாக இருக்கலாம், ஒருவேளை சபைக்கு ஊழியத்திற்கு உங்களால் முடிஞ்ச அளவில் ஊழியத்திற்கு தசமபாகம் காணிக்க, உற்சாக காணிக்கைகளை கொடுத்து ஊழியத்தை தாங்குகிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை வீடு சந்திப்பு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆமென், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருங்க. கர்த்தரே அடுத்த ஸ்தானத்துக்கு உங்களை உயர்த்துவார். அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஆட்டை அறுக்கிறதுக்கு முன்னாடி காற்று அறுக்கக்கூடாது. பயந்துராதிய, காற்று அறுக்கக்கூடாது. அல்லேலூயா. கவனமாக நம்முடைய ஸ்தானத்தை காத்து கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென். நம்முடைய ஸ்தானம் ரொம்ப முக்கியம், அழைப்பு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆண்டவர் சபையில் என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறாரோ அதிலே பொறுமையாக ஓடுங்க. ஆமென். நான் ஒரு காலத்தில் ஆரம்ப நாட்களில் ஆமென் பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து சுவிசேஷ ஊழியம் செய்தேன், கிராமங்களில் போய் தெருக்கள் நின்று. அதுக்கு பிறகு போக போக ஆண்டவர் 10 வருஷத்துக்கு பிறகு ஆமாம் 6-7 வருஷம் இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை முழு நேரம் ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். அழைக்கும் போது என்னுடைய அழைப்பையும் சொன்னார். உனக்கு மேய்ப்பனுடைய அழைப்பு, சபையை நடத்தக்கூடிய அழைப்பு, அந்த அழைப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். என்னால் நம்ப முடியலை. ஆண்டவரே, எனக்கு சரியாக வாசிக்க தெரியாதே, எனக்கு போதிக்க தெரியாதே, நான் சுவிசேஷம் தானே சுவிசேஷ ஊழியம் தானே செய்வேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஞானத்தை தருவேன்னு கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது அந்தந்த அழைப்புக்கு தகுந்த நம்முடைய பயிற்சி கொடுத்து நம்மளை உயர்த்துவார். ஆமென். எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொன்னாலும் அந்த ஸ்தானம் வரும்போது, நேரம் வரும்போது நம்மளை உயர்த்துவார். பாருங்க. ஆமென். சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்கு, செல்ல பேர் லூசிப்பர். சாத்தானுக்கு பேர் என்ன? லூசிப்பர் என்றால் பிரதான தூதன். பிரதான தூதன், பெரிய தூதன். தேவனுக்கு மகிமையாக சிருஷ்டிக்கப்பட்ட கேருப்பு பேர். என்ன பேருப்பு? என்ன பேருப்பு? கேருப்.
கேருப்பு என்றால் பிரதான தூதன், அழகானவன், வெண்மையும் சிகப்புமானவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடமே எசேக்கியேல் 28:12 படிச்சு பாருங்க, ஏசாயா 14:14 படிச்சு பாருங்க. அவன் காப்பாற்றுகிறதுக்காக நியமிக்கப்பட்ட கேருப்பு. அல்லேலூயா. அக்கினி நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தவன், வைடூரிய கற்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தவன். அவன் மனமேட்டிமை கொண்டு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துறதுக்காக தன் சிங்காசனத்தை என்ன செஞ்சானா? கர்த்தருடைய சிங்காசனத்தோடு உயர்த்தினானா. அவன் கடைசியிலே கேருபா இருந்தவன் ஆகாத பாதாளத்திலே தள்ளப்பட்டான், சாத்தானாக தள்ளப்பட்டான். அவனுடைய அழகு பறிபோனது, அவனுடைய அந்தஸ்து பறிபோனது, அவனுடைய அழைப்பு பறிபோனது. அவன் பாதாளத்தில், ஆகாத பாதாளத்தில் தள்ளப்பட்டான். அவன் கருப்பு மூஞ்சி ஆனா, மூக்கு நஞ்சவனாய் மாறினான். அல்லேலூயா. அதனால தான் அந்த புறஜாதியில் தலைவனை, இந்த தெய்வத்தின்னு சொல்கிறான் தலைவனா, மூக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாஸ்திரி ஒட்டியிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் மிதித்த மிதியில் மூக்கு நஞ்சு, அதோடு தான் இந்த இப்படி போட்டுருப்பான். பார்த்துருக்கீங்களா? மூக்கு நஞ்சு இருக்கும் அவனுக்கு. அல்லையா சொல்லுவோமா? அதனால் நம்முடைய ஸ்தானத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவோம். நம்முடைய அழைப்பு ரொம்ப விசேஷமானது. நம்முடைய அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எங்க உட்கார வைத்திருக்கிறாரு ஐயா? இந்த திருவிருந்த ஐக்கியம், ஆராதனை எவ்வளவு மேன்மையானது. எங்க கொண்டு நம்மளை உட்கார வச்சிருக்கிறார்? உன்னதத்தில், உலகத்திற்கு அப்பாற்பட்ட மேன்மையான இடத்துல நம்மளை கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? இப்போ நம்முடைய ஸ்தானம் மேன்மையானது, அழைப்பு மேன்மையானது. மனம் திரும்பி ஒருவன் பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்ம எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. 7வதோடு நான் முடிக்க போகிறேன். 7வது பாயிண்ட் என்னன்னா, சொல்லுங்க, விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்துக்காக போராடணும். விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், கடைசி வரை காத்துக்கொள்ளணும். யூதாஸ் விசுவாசத்தை விட்டான். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். அதனால தூக்கு போட்டு செத்து, கயர் அந்து விழுந்து, குடல் வெடிச்சு செத்தான், சரிஞ்சு செத்தான் வாசிக்கணும், வயிறு வெடிச்சு. விசுவாசத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்துக்காக போராடணும். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துக்கு பக்கத்தில் யூதா என்ற ஒரு நிருபம் இருக்கிறது. அதிலே 3வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பக்கத்தில் இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி, கவனிங்க, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட, இந்த விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய். ஆமென். சாதாரணமான விசுவாசம் அல்ல, அது உன்னதமான விசுவாசம், மேன்மையான விசுவாசம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பூமிக்குரிய வாழ்க்கை 70 80 இல்ல 90 100. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதை விட நமக்கு கொடுக்கப்பட்ட நித்திய வாழ்வு தான் நிரந்தரம். நமக்கு நியமிக்கப்பட்ட நித்திய வாழ்க்கை
அது கோடா கோடியா தேவனோடு இளைப்பாறக்கூடிய வாழ்க்கை. முழங்கால் படியிலுவேன் எல்லாரும். 7 பாயிண்டை உங்களுக்கு சுருக்கமாக ஆவியானவருடைய துணையோடு உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறது. அநேக நேரம் இந்த சத்தியத்தை நீங்கள் வாசிச்சிருக்கலாம், செய்தியில் கேள்விப்பட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில், இந்த திருவிருந்த நாளில் நம்மளோடு கூட ஆவியானவர் 7 பாயிண்டை உங்களுக்கு ஆமென் ஆமென் நோவாவின் சரித்திரத்தை வைத்து நமக்கு 7 பாயிண்ட் ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமென்.